பும்ரா பெட்-இல் இருக்கிறார். நினைத்ததை விட காயத்தின் தன்மை அதிகம். 6 மாதம் வரை விளையாட முடியாது. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய வீரரான ஜஸ்பிரித் பும்ரா தற்போது பெட்-இல் ஓய்வில் உள்ளார். ஆஸ்திரேலியாவில் நீண்ட கால சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பியதையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அவரது முதுகில் ஏற்பட்டுள்ள வீக்கம் குறையும் வரை அவரது நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாது. பும்ரா இறுதியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிசிசிஐ பெங்களூரில் உள்ள சிறப்பு மையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இதற்கான குறிப்பிட்ட தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஒரு ஆதாரம் கூறியது, பும்ரா அடுத்த வாரம் சிறப்பு மையத்திற்கு செல்லலாம், ஆனால் தற்போது எந்த நிர்ணயிக்கப்பட்ட தேதியும் குறிக்கப்படவில்லை. தசைகள் மீளவும் வீக்கம் குறையவும் வீட்டிலேயே படுக்கையில் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார். ஆரம்ப பரிசோதனையில் பும்ராவின் பிரச்சினைகள் முதுகில் ஏற்பட்டுள்ள வீக்கம் மட்டுமே என்பதை குறிக்கிறது. அவரது முதுகு பிரச்சினைகளின் வரலாற்றை கருத்தில் கொண்டு அவரது கிரிக்கெட் மீளுதலுக்கான கவனமான அணுகுமுறை உள்ளது. அவரது நிலைமை மோசமடையாமல் இருப்பதை பங்குதாரர்கள் விரும்புகிறார்கள். வீக்கம் மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது இருந்தால் அவரது திரும்புதல் கணிசமாக தாமதமாகலாம். இந்தியாவின் முன்னாள் பலம் மற்றும் நிலைத்தன்மை பயிற்சியாளர் ராம்ஜி ஸ்ரீனிவாசன் முழுமையான நோயறிதலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். வீக்கம் தசையில் இருக்கிறதா அல்லது இடுப்பு டிஸ்கில் வீக்கம் இருக்கிறதா என்பதை பொறுத்து ஓய்வு மற்றும் மீட்புக்கு தேவையான துல்லியமான நேரத்தை தீர்மானிப்பது சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். தசையில் ஏற்படும் வீக்கம் தசை கிழிந்ததால் உருவாகும் எடிமா காரணமாக ஏற்படுகிறது. இது தசையில் ஏற்படும் கிழிவின் தரத்தை பொறுத்தது என்று ஸ்ரீனிவாசன் விளக்கினார். சாம்பியன்ஸ் டிராபி, IPL மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் போன்ற நிகழ்வுகளுடன் இந்திய கிரிக்கெட் அணிக்கு முன்னால் ஒரு பிஸியான சீசன் எதிர்நோக்கியுள்ளது. இந்த தொடர்களுக்கு பும்ராவின் இருப்பு மிக முக்கியமானதாகும். எனவே அவரது மீட்பு கவனமாக நிர்வகிக்கப்படுவது அவசியமாகும். சாம்பியன்ஸ் டிராபிக்கான தற்காலிக அணியை இறுதி செய்வதற்கு முன்பு தேர்வாளர்களிடம் சில அவகாசம் உள்ளது. இந்திய அணியில் மாற்றங்களுக்கான கடைசி நாள் பிப்ரவரி 13 ஆகும். இது தேர்வாளர்களுக்கு பும்ராவின் நிலை பற்றிய மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் சில நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது. அவரது சேர்க்கை பற்றிய எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பு மருத்துவ குழுவிடமிருந்து விரிவான அறிக்கையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பும்ராவின் நிலை தசை வீக்கம் மட்டுமல்ல, வட்ட வீக்கமும் இருக்கலாம் என்ற கவலைகள் உள்ளன. இடுப்பு டிஸ்க் வீக்கம் எதிர்பார்த்ததை விட கணிசமாக அவருடைய மீட்பு செயல்முறையை சிக்கலாக்கி நீட்டிக்கலாம். பும்ராவின் உடல் நலன் குறித்த புதுப்பிப்புகளை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அதே வேளையில் அவர் முழு வலிமையுடன் தயாரானதும் இந்திய அணிக்கு மீண்டும் இணைய முடியும் என்பதற்கான நல்ல செய்திகள் விரைவில் வரும் என்று அனைவரும் நம்புகிறார்கள்.